Exercise 14.3, question number 3 in statistics. A life insurance agent found the following data for distribution of ages of 100 policy holders. Calculate the median age if policies are only given to persons having age 18 years onwards but less than 60 years. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல வந்துட்டு நீங்கள் 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு 100 பாலிசி ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் சம் ஆஃப் எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த செகண்ட் ஒன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் கொடுத்துருக்காங்கன்னா 18 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ் பட் லெஸ் தென் 60 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏஜ் இன் இயர்ஸ் வந்து உங்களுக்கு இன்புட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து நம்ம வந்துட்டு மீடியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு மீடியனோட ஃபார்முலா தெரியும், L + n/2 மைனஸ் CF டிவைட் பை F இன்ட்டு ஹெச். இதில் நமக்கு வந்து என்னோட வேல்யூ மட்டும் தெரியும். n வந்து 100 பாலிசி ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. n இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 100/2 இஸ் ஈக்குவல் டு 50. நமக்கு இதில் இருந்துட்டு n/2 ஓட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியும். L cumulative frequency. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேபிளில் இருந்துட்டு L ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுலேருந்து லோவர் லிமிட் எடுக்கணும். தென் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் cumulative frequency ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் கிளாஸ் சைஸ் H வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்துட்டு பிலோ 20 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு லோவர் லிமிட் அண்ட் மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் கிளாஸ் இன்டர்வல் ஃபார்மில் நீங்கள் எழுதணும். இன் அடிஷன் டு தட் அந்த கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம எழுதணும். கண்டினியூஸ் ஃபார்மில் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூஸ் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணிவிட்டு கால்குலேஷன் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் எழுதலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின்லேருந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இஃப் பாலிசிஸ் ஆர் ஒன்லி கிவன் டு பர்சன்ஸ் ஹேவிங் ஏஜ் 18 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ்லேருந்து கேட்டுருவோம். ஸோ நம்ம 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் பட் லெஸ் தென் 60 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பிலோ 20 கொடுத்துருக்காங்க அண்ட் பிலோ 60. நமக்கு வந்து லெஸ் தென் 60 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிலோ 60. ஸோ நம்ம வந்து மீடியன் கிளாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க இன்புட்டை வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்டர்வல்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறனால 18 to 20 எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் மட்டும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் மட்டும் 5 இருக்கும் உங்களுக்கு. 50 to 55, தென் 55 to 60. பிகாஸ் நமக்கு வந்து லெஸ் தென் 60 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 55 to 60. ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட்டை வந்து நம்ம கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நமக்கு வந்து மீடியன் கிளாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் போகணும். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். தென் நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம், நமக்கு கொடுத்துருக்க இன்புட்டை வந்துட்டு கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸாக சேஞ்ச் பண்ணணும் நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னோம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஆர் cumulative ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க 100 பாலிசி ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியாக இது இருந்திருந்தால் இதை நீங்கள் டோட்டல் பண்ணியிருந்தீங்கன்னா 100 வந்திருக்கணும். பட் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க ரெக்கார்டே வந்துட்டு 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்புட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சம் ஆஃப் எஃப்ஐ தட் இஸ் ஈக்குவல் டு என் இஸ் ஈக்குவல் டு 100 கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இது ஃப்ரீக்வன்சியாக இருந்திருந்தால் இதை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிடச்சிருக்கும். பட் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா 100 வராது, கிரேட்டர் தென் 100 வேல்யூ வரும். விச் மீன்ஸ் இது வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது, cumulative ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்துட்டு cumulative ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்களுக்கு மீடியனோட ரிசல்ட் வந்து தப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தோம், கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க இன்புட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆர் cumulative ஃப்ரீக்வன்சியான்னு செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது. பிகாஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா நீங்கள் இதை ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா என்டையர் இதுக்கும் சேர்த்து n இஸ் ஈக்குவல் டு 100 வந்திருக்கும். பட் நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தென் 100 வரும். ஸோ இது வந்து cumulative ஃப்ரீக்வன்சி. ஸோ கொடுத்துருக்க cumulative ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 எழுதியிருக்கோம். கொடுத்துருக்க cumulative ஃப்ரீக்வன்சி ஆஸ் இட் இஸ் நம்ம ஃப்ரீக்வன்சியில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நம்ம பண்ணணும்னா 6 minus 2. ஸோ நம்ம ஃப்ரீக்வன்சி டு cumulative ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு வந்தோம். cumulative ஃப்ரீக்வன்சி டு ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ நீங்கள் எப்படி சப்ராக்ட் பண்ண பாருங்கள், 6 then minus 2 that is equal to 4. ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ணோம் 2 எழுதிட்டு then 6 minus 2 then 24 minus 6 then 45 minus 24 that is equal to 21, then 78 minus 45 that is equal to 33,
Then 89 minus 78 is equal to 11. Then 92 minus 89, that is equal to 3. Next எப்படி பண்ணனும்னா 98 minus 92, that is equal to 6. Then 100 minus 98, that is equal to 2. இப்போ நீங்க இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து sum of fi n is equal to 100 வரும். ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு cumulative frequency கொடுக்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு cumulative frequencyலேருந்து ஃப்ரீக்வன்சி பண்ணுறதுக்கு நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்ராக்ட் பண்ணுறதும் நம்ம எந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 2, then 6 minus 2, 24 minus 6. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஏஜ் இன் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸாக கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம், கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரீக்வன்சியாக cumulative frequencyயாக வெரிஃபை பண்ணோம். தென் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் fi n is equal to 100 நமக்கு வந்துட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இதையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். ஸோ n by 2 is equal to 100 divided by 2, that is equal to 50. ஸோ இந்த 50 எடுத்துகிட்டு போயிட்டு cumulative frequencyயில் செக் பண்ணுங்கள். greater than 50 and nearest number பாருங்கள். ஸோ greater than 50னா இங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 78. ஸோ 78 எடுத்துகிட்டு போயிட்டு அதோட கிளாஸ் இன்டர்வல் பாருங்கள் 35 to 40. ஸோ இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். ஸோ நம்ம n வச்சுட்டு n by 2 வெரிஃபை பண்ணோம் 50. அதை எடுத்துகிட்டு போய் cumulative frequencyயில் வந்துட்டு greater than 50 நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த நியரஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், that is 78. ஸோ அதோட கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 35 to 40. ஸோ இதுதான் உங்களோட மீடியன் கிளாஸ். ஸோ 35 to 40 மீடியன் கிளாஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதில் 35ன்றது லோவர் லிமிட், 40ன்றது அப்பர் லிமிட். ஸோ நமக்கு லோவர் லிமிட் தான் தேவை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. ஸோ L is equal to 35. தென் இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 33. ஸோ நீங்கள் ஃபார்முலாவில் வந்துட்டு உங்களுக்கு எஃப்னு இருக்கும். ஸோ எஃப் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 33 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த மீடியன் கிளாஸோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி தான் எஃப், தட் இஸ் 33. ஹெச்ன்றது வந்து கிளாஸ் சைஸ்ன்னு தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அக்கார்டிங் டு த ஃபார்முலா நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து சிஎஃப் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா உங்களோட மீடியன் கிளாஸ் நம்ம வந்து வெரிஃபை பண்ணோம். அதோட ப்ரிசீடிங் கிளாஸ் பாருங்கள், அதோட கரஸ்பாண்டிங் cumulative frequency தான் நீங்கள் சிஎஃப் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ உங்கள் மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் கிளாஸ் எடுக்கணும், அதோட கரஸ்பாண்டிங் cumulative frequency அதுதான் சிஎஃப் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ மீடியனில் வந்துட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எல்லா வேல்யூஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸ்லாம் வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மீடியன் கிளாஸ் 35 to 40 பார்த்தோம். லோவர் லிமிட் 35, ஃப்ரீக்வன்சி வந்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 33, H is equal to 5, CF is equal to 45. ஸோ L வந்து நமக்கு 35 தெரியும், ப்ளஸ் n by 2 வந்துட்டு 50 மைனஸ் CF வந்துட்டு 45 டிவைட் பை 33 into 5. Then 50 minus 45, 5 divided by 33 into 5. 35 plus 5 into 5 divided by 33. 5 into 5, 25. So 35 plus 25 divided by 33. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 0.757 வரைக்கும் அப் டு 3 டெசிமல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதை நான் 2 டெசிமல்ஸ் வரைக்கும் 2 டிஜிட் வரைக்கும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா தேர்ட் டிஜிட் பார்க்கணும். இஃப் இட் இஸ் கிரேட்டர் than or equal to 5 இருந்ததுன்னா ப்ரிசீடிங் டிஜிட்டில் நீங்கள் ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 0.7, 5 plus 1, 6. So 35 plus 0.76 is equal to 35.76. So நமக்கு மீடியன் ஏஜ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. That is equal to 35.76 years. டிவிஷனோட calculation part பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸாக கண்டினியூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணோம். தென் கொடுத்துருக்கத ஃப்ரீக்வன்சியாக cumulative ஃப்ரீக்வன்சியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் ஃப்ரீக்வன்சி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். If you like this video, please subscribe this channel. Thank you for watching this video.